ஆளும் கட்சியின் அராஜகம் கண் கலங்கி நின்ற கிராம மக்கள். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் இந்திரா நகர் ஊராட்சியில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்த கிராம மக்களை ஆளுங்கட்சி நிர்வாகிகளின் தூண்டுதல் பேரு அங்கு இருக்கக்கூடிய நிலம், கோவிலுக்கு சொந்தமான நிலம், சாலை புறம்போக்கு என காரணம் காட்டி கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்து தள்ளினர். குளிச்சுட்டு இருங்க சார், ஒரு 5 நிமிஷம் இருங்க சார், ஒத்துக்க மாட்டாங்க. எடுத்தாங்க இடிச்சா தகட்டுக்கும் பொதுவான இடத்த எல்லாத்தையும் இருக்கு சார். இந்த பாஞ்சு விட்ட மட்டும் டாக்டர் பண்ணி வேணும்னு செய்யணும்னு செஞ்சாங்க சார். இந்த பாஞ்சு விட்ட மட்டும் இருக்கிறாங்க. போலீஸ்லாம் அலா சொல்ல மாட்டாங்க, எங்களை பிடிச்சி கீழே மாதிரி தள்ளிட்டாங்க. செல்லுக்குலாம் பிடிச்சி உடச்சிட்டாங்க. நீங்க பேசுங்கன்னு சொல்றதை அவர் சொல்லிட்டாரு, சொல்லி பிடிச்சிட்டாங்க சார். ரேஷன் கார்டுல நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? 50 வருஷமா இருக்கு சார். 50 வருஷம். இங்க வந்து தாயத்துக்கு வந்திருந்தீங்க. நீங்க அந்த சிலோன்ல இருந்து வந்துட்டீங்க. இந்த இடம்லாம் நீங்க யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்தது. 150 வீடு இந்த பிளாக்ல மட்டும் மொத்தம் 630 குடும்பம். இந்த பிளாக்ல மட்டும் 150 வீடு. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வர பேர் ஒரு தலைமுறை இப்ப வந்து அதிக ஃபேமிலி ஆயிடுச்சு. ஒரு வீட்டுல 4 குடும்பம் 5 குடும்பம் இருக்கு. 5 தலைமுறை ஆகுது. உங்களுக்கு எல்லாம் என்ன வேலை? என்ன வேலை? கான்ட்ராக்ட் வேலைக்கு போறோம். எங்களுக்கு வந்து நான் ஒரு ஏக்கருக்கு 3 ஏக்கர் வந்து நிலம் கொடுக்கணும்னா அதுல இப்ப மென்ஷன் பண்ணிருக்கோம். நாங்க சட்டப்படி எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு குடும்பத்துக்கு வந்து 3 ஏக்கர் கொடுக்கணும் அப்படின்னு. இது பழைய இது அது. ஆமாண்ணா, வரைபடம் அது. வரைபடம் அது. ஆமாண்ணா. இது கிராமத்துலாம் பதிட்டா வச்சுங்க. இது பண்ருட்டி இதில் போயிருக்கா? அது ஃபர்ஸ்ட் வந்து பண்ருட்டி தாலுக்கா இருந்துச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் குறிஞ்சிப்பாடி தாலுக்கா இது வந்துருக்குன்னா இந்த அப்புறம் இதான் கோயில் திருவண்ணம். இப்போ இந்த வீட்டுக்கு பின்னாடினா ஒரு வீட்டுக்கு வந்து 45,000 50,000 வருது. என்கிட்ட ஏமாற்றி 10,000 வாங்கிடுங்க. இதை கேட்க போய் என்ன பண்ணேன், கோயில் நிர்வாகத்தில் ஒரு பொறுப்பை வச்சுக்கலாம். இந்த கோயில் நடவே வீணாக கோயில் சொல்லி வெயிட் பண்ணி அதில் பெரிய இப்போ இந்த இடம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து மறுவாழ்வு டைரக்டர் வந்து அப்ரூவல் கொடுக்கலங்க. இதை கட்டக்கூடாதுன்னு அப்ரூவல் கொடுக்கல, அதனால டிலேயில் இருந்தது. இவங்க போஸ்ட் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அந்த எல்லையை உருவாக்கி இப்போ கட்டுது. இந்த பிளாக்ல மட்டும் தான் மறுவாழ்வு டைரக்டர் இது வரைக்கும் அவர் அந்த இதில் கையெழுத்து போடவே இல்லை. ஆள் இல்லை. நான் வந்து ஏதாவது 2 சென்ட் 3 சென்ட் இடம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறாரு. ஆனா அதே மாதிரி எடுக்கிறாரு. ஆட்சி முடிய போகுது. இன்ன வரைக்கும் அது எந்த விதமான இதுவுமே இல்லை. இன்னும் ஃபர்தரா பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு போகலாம். நான் பார்க்க மீடியாவுக்கு மீடியாவுக்கு இப்போ நாங்கள் வந்து பார்த்து பேசுனதெல்லாம் மீடியாவுக்கு தெரிஞ்சிடும். அது நான் அவங்க வீடியோ பார்த்து அப்படி நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் அதனால சொல்லிடுறேன், ஒரு முருகன்கிட்ட சொல்லிடுறேன். அதை பார்த்துட்டு